தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. இங்கே தெரிந்த பாடல் ஆமாம், எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஆசையோட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உண்மையான இருதயத்தோட அப்பா தேடி வந்து எங்களை மீட்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை தேடாத மனுஷனை தேடிலாம் நாங்கள் ஓடுறோம்ப்பா. என்னை நினைக்காதவங்க எல்லாம் நான் ரொம்ப நினைச்சு வச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்பவுமே எங்களை நினைவு கூறுகிறவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்லா சேர்ந்து தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே தெய்வத்திற்கே செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். ஆமென். இந்த பூமிதனிலே உங்க விருப்பத்தை நான் குறையோடு அல்ல ஆண்டவரே, பூரணமா நான் செய்யணும் என்று சொல்லி தாகத்தோட பாடுவோமா? செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். ஆமென். இந்த பூமியில உங்க விருப்பத்தை மட்டும் நான் செய்யணுமே. இது ஒருவரை கூட இந்த பூமியிலே விருப்பம் நல்ல உணர்ந்துகிற பிள்ளைய, இந்த பூமியிலே இல்லை எங்க உணரலையே. ஓ இந்த உலகத்திலே விருப்பம் நல்ல அறிக்கை பண்ணி வாலிபத்திலே விருப்பம் பூரணம். எத்தனை நல்ல உணர்ச்சி நல்ல செய்து ஐயா வாழ்க. எல்லாரும் கேட்பாங்க பாப்போம். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. நல்ல கை தட்டுமா. எளிமையானவர்களை அவர் நினைவு கூறுகிற தெய்வமா. பிள்ளையுடைய ஜெபத்தை அவர் விடுவதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திக்கெட்டு போய் வந்திருக்கிறேன் சொல்றியா, ஆதரவு இழந்து போய் வந்திருக்கிறேன் சொல்றியா, உன் ஜெபத்தை இன்றைக்கு நான் நினைவு கூர்ந்து நான் நிறைவேற்றுவேன். நல்ல கைகளை தனி உற்சாகத்தோட எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே, ஓ உள்ளத்தின்
வாசிக்கலாமே ஒரு வசன பகுதியை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தம்பி கீபோர்ட் வால்யூம் அதிகமா இருக்கு, ஸ்லோவா வாசிங்க சிஸ்டர். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. போதும், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா சவுல். ஆண்டவர் முதல் ராஜாவை யாருதான் இஸ்ரவேலுக்கு? சவுல். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் மக்கள் மனசுல, பயங்கர எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். நம்ம தேசத்துக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு. முதல் வருஷம் முடிந்து 2ஆம் வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன வந்துருச்சு? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே சவுல் அதற்காக ஆயத்தமாகுகிறார். ஆனா பெலிஸ்தியர்கள் எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரைகளோடும் கடற்கரை மணலை போல ஜனங்கள் யுத்தத்துக்காய் நின்று கொண்டிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு பேர் நிக்கிறாங்க? இப்போ எத்தனை ஆயிரம்? எவ்வளவு? 30,000 ரதங்கள். ரதம் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு டிம்போ சைஸுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லி. ஆமே, இல்ல ஆட்டோ சைஸுக்கு இருக்குமா? ஆமா, கொஞ்சம் ஒரு யூனிட் டிராக்டர் சைஸுக்கு அது ஒரு ரதம் இருக்கும். 30,000 ரதம் வள்ளியூர்ல ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? 30,000 டிராக்டர் ஓடினா எப்படி இருக்கும்? திருநெல்வேலிக்கு போயிரும் நினைக்கிறேன். என்ன திருநெல்வேலிக்கு அவ்வளோ பெருசுக்கு. அப்போ அவ்வளோ ரதங்கள் இருக்குது. 6,000 குதிரை வீரர்கள் கடற்கரை மணலை போல வேலை பயங்கரமா யுத்தத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க என்ன காரியம்னா, இஸ்ரவேல்ல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தர் கைகளிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்ல. பெலிஸ்தர்கள் அதுல பக்காவா பிளான் பண்ணாங்க. இஸ்ரவேலர்கள் தன் தேசத்துல ஈட்டிகளையும் பட்டயத்தையும் செய்வதற்கு ஒரு கொல்லன் அகப்படாதபடி எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க. என்ன பிளான் பண்ணி மாத்தினாங்களோ தெரியல. இப்ப இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பட்டயத்தை அடிக்கணும், ஒரு கொல்லை எங்கேயாச்சும் இருக்கிறான்னு பார்த்தா இல்ல, ஒருத்தர் கூட இல்ல. வேதத்துல வாசித்தா அழகா இருக்கும். வாசிங்க 19வது வசனம். எபிரேயர் பட்டயங்கள் ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாத படிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. 20வது வசனம் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. எதுக்கு அவங்கிட்ட போக வேண்டியதா இருந்துச்சா? தன் மண்வெட்டிகளையும் தன்னுடைய கடப்பாரையும் ஷார்ப்பாக இப்ப யாருக்கிட்ட போகணும்? ஹலோ, கவனிச்சிங்களா? இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் உருவாகுது. இந்தியாக்காரர்கள் கையில் AK-47 இருக்கு, பீரங்கி கன் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்ல? குண்டு இல்ல. குண்டு இப்ப யார்கிட்ட வாங்க போனோம்? எப்படி தருவான்? ஹலோ, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தீர்களுக்கும் யுத்தம். ஆனா ஒரு பட்டய ஈட்டியும் இல்ல. ஆனா தலைவர்கள் கிட்ட என்ன இருக்குது? அவன் மனைவி சொல்லியிருப்பா இஸ்ரவேல்கிட்ட ஒருத்தங்கிட்ட, வாழைக்கண்ணு நடிகா, நல்ல மம்முட்டி வச்சுக்கப்பா, நல்ல கடபாரம் வச்சுக்கப்பா. அவன் வீட்டுல மண்வெட்டி கடபாரெல்லாம் இருக்குது, கோடாரி இருக்குது. ஆனா இப்ப அதை என்ன பண்ணணும்? யுத்தம் வந்துருச்சு, இப்ப இதைத்தான் பயன்படுத்தணும், வேற வழி இல்லை. இப்ப மண்வெட்டியெல்லாம் எதுவாய் மாத்தணும்? ஷார்ப்பா மாத்தணும். கோடாரியெல்லாம் ஷார்ப்பாகணும், கடபாரையெல்லாம் ஈட்டியா மாத்தணும். அப்போ யார்கிட்ட போக வேண்டியதா இருந்தது? பெலிஸ்தர்கிட்டே போக வேண்டியதா இருந்துச்சு. சில மார்க்கெட், பிளாக் மார்க்கெட் எல்லாம் கன்லாம் வித்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் அன்னைக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெலிஸ்தீர்கள் அதுலயே சிலர்லாம் பிளாக் மார்க்கெட் வச்சு, அவன்கிட்ட பட்டயம் இல்ல, 100 வெள்ளி காசு கூட நான் அவனுக்கு என்ன கொடுக்குறேன், பட்டயம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா யுத்தத்துக்கு பெலிஸ்தீர்கள் எவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க? 30,000 ரதம், 6,000 குதிரை வீரர்கள் கடற்கரை மணலை போல. ஆனா இவங்களுடைய நிலைமை என்ன நிலைமை? ஒரு பட்டயம் கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அடுத்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்ப எல்லாம் பைபிளை வச்சிருங்க, எல்லாம் என்ன கவனிங்க. இப்ப யுத்தம் இப்படி நடப்பதற்கு ஆயத்தமா இருக்குது.
ஆனா இப்ப யோனத்தான் யாரு? ராஜாவின் பிள்ளை, சவுலுடைய மகன். யோனத்தானுடைய ஆயுததாரி. யோனத்தானுக்கு நிறைய ஆயுத கடங்குகள் இருந்திருக்கு, அதற்கெல்லாம் ஒரு தலைவன் ஆயுததாரி. இப்ப ரெண்டு பேரும், யோனத்தான் சொல்றாரு, ஆயுததாரி வா, நம்ம எங்க புறப்பட்டு போவோம்? பெலிஸ்தியர்கள் தங்கியிருக்கிறார்களே அந்த பெரிய மைதானம், பெரிய பாளையம், அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? புறப்பட்டு போவோம். புறப்பட்டு போகிற வழியில அவங்களுக்குள்ள பேசிக் கொள்ளுகிறாங்க. அதுல பேசுகிற ஒரு வசனம் தான் அழகா இருந்தது. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போக 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 அவர் யோனத்தான் பேசுறாரு, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மத்தியில நம்ம புறப்பட்டு போவோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அவர் அநேகரை கொண்டாகிலும் கொஞ்சத்தை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடையே இல்ல. கையை தட்டி பைபிளை பார்த்தது போதும், கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து பார்ப்போம் விசுவாசத்தோட. அல்லேலூயா. கவனிங்க, இங்க ரெண்டு பேருக்கு, அதுக்கு முன்னாடி 13ஆம் அதிகாரம் முடியும் போது சொல்லப்படும், சவுல் கையிலும் யோனத்தானும் கையிலும் தவிர வேற யார் கையிலும் பட்டயம் கிடையாது. இப்ப தேசத்துக்கு ரெண்டு பட்டயம் மட்டும் தான் இருக்குது. அங்க அவ்வளவு பெரிய யுத்தம் நடக்க போகுது, ஆனா ரெண்டு பேர் கையில தான் பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தையும் யோனத்தானும் ஆயுதத்தாரையும் சுமந்து கொண்டு வந்து சொல்றாங்க, அவர் அநேகரை கொண்டாயிலும் கொஞ்சத்தை கொண்டாயிலும் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். சத்தம் ஆமென் சொல்லு. நீங்க நினைக்கிறீங்க அநேகமா இருந்தாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், நிறைய பணம் இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நிறைய சொத்து சுகம் இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அதனால நிறைய ஓடணும், செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் கொஞ்சத்தை கொண்டாயிலும் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா போதும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சொல்ற எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இருந்தா நான் அதை செஞ்சிருவேன், எனக்கு பலன் இருந்தா நான் இதை பண்ணிடுவேன், எனக்கு ஞானம் இருந்தா நான் இப்படி பேசிடுவேன், எனக்கு தாளம் இருந்தா நான் இப்படி பாடிடுவேன், எனக்கு கொஞ்சம் வசன ஞானம் இருந்தா நான் நல்லா பேசிடுவேன். நீ நினைக்கிற அப்பா சொல்றாரு, அதிகம் எல்லாம் அவருக்கு குப்பை. நீ சொல்ற அதிகம், நீ சொல்ற பலன், நீ சொல்ற அந்தஸ்து எல்லாம் அப்பாவுக்கு குப்பை. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? கொஞ்சம் பலன் போதும், கொஞ்சம் ஞானம் போதும். நீ சொல்ற என்னால 5 மணி நேரம் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்ற, ஆண்டவர் 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணு, கொஞ்சம் ஜெபம் அப்பாவுக்கு போதும். இன்னைக்கு நம்ம அநேகம்ட்டே நீ ஆண்டவர் விட்டு தூர போயிருத. நீ கர்த்தர் சொல்ற கொஞ்சத்தை கொண்டு அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். நீ கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை விசுவாசத்தோட கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துற? இன்றைக்கு ஆராதனையில கர்த்தர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வார். எனக்காக என் வீட்டுக்குள்ள ஒரு புதிய காரியம், எனக்காக என் கம்பெனில ஒரு புதிய காரியம், எனக்காக என் உறவுகள் மத்தியில ஒரு புதிய காரியம், எனக்காக நான் வெட்கப்பட்ட இடத்துல எனக்கு ஒரு புதிய காரியத்தை இன்னைக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இப்ப யோனத்தானும் ஆயுததாரியும் பாளையத்துக்கு போவோன்னு சொல்லி புறப்பட்டு போகிறாங்க. போகும்பொழுது யோனத்தானுடைய ஆயுததாரிக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்? பாளையத்துக்கு போறோம். யோனத்தானுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி சொல்லுது, அவர் கொஞ்சத்தை கொண்டாயிலும். அப்ப தெரிஞ்சு போச்சு, நம்ம 2 பேர் தான் எங்க போய் சண்டை போட போறோம். ஆயுததாரி இருந்திருப்பானா ஓடி இருப்பானா? ஆமென். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயா, யோனத்தானுக்குள்ள ஓகே, நம்பிக்கை, விசுவாசம். ஆயுததாரிக்கு அதாவது சொல்லுவாங்க, பூவோட நாறு சேர்ந்தா மணக்கும். அப்ப யோனத்தானோட ஆயுததாரி சேர்ந்து போகும் பொழுது யோனத்தானுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், யோனத்தானுக்குள்ள இருந்த அந்த மகிமையான விசுவாசம் யாரை பிடிக்க ஆரம்பிச்சது? ஆமென். அப்போ ஆயுததாரிக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம எங்க தான் போக போறோம். நம்ம நினைச்சோம் பார்க்க போறோம் நினைச்சோம், ஆனா தெரிஞ்சு போச்சு பார்க்க போல சண்டை போட போறோம். பக்கத்துல பார்த்து சண்டை போட போறோம். ஆமென். ஆனா உன் எதிரி பெரிய பலசாலி தான். உனக்கு விரோதமா நிக்கிறான் பாரு, உன்னை விட 1000 மடங்கு எண்ணிக்கையில் அவன் அதிகமானவன். இவன் 2 பேரு, அவன் 1,00,000 பேரு. ஆனா யோனத்தான் சொல்கிறாரு, அவர் கொஞ்சத்தை கொண்டாயிலும் ரட்சிக்க தடையே இல்ல. தலைக்கு மேல கையை தட்டி பாப்போம். உன் எதிரியின் பலத்தை பார்க்காத, என் அப்பாவின் பலனை பாரு. ஆமென். உனக்கு மேல இருக்கிற கடனை பார்க்காத, உனக்கு மேல இருக்கிற வியாதியை பார்க்காத,
உனக்கு மேல இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, அதுக்கு மேல இருக்கிற இயேசுவை பார். நீ பிரச்சனையை பெருசுன்னு பார்க்கற, டேய் அந்த பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. நீ இந்த ஆள் இவ்வளவு பெருசு, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படி, அப்பா எல்லாமே எனக்கு கீழே தான். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. அவர் கொஞ்சத்தை கொண்டாயிர ரட்சிக்க தடையே இல்லை. ஹல்லேலூயா. பைபிள் கீழே விழுந்துறாரு, கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோனத்தான் சொல்றாரு, வா நம்ம போய் பார்ப்போம். அப்போ போகும்போது ஒரு அடையாளத்தையும் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, அடையாளத்தை கேட்குறாங்க. என்ன அடையாளம்? நாங்கள் 2 பேரும் போய் நிற்போம். அப்போ அந்த பெலிஸ்தியர்கள் சொல்லணும், அங்கேயே நில்லுங்க, வராதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போயிடுவோம்? வீட்டை பார்த்துட்டு போயிடுவோம். பெலிஸ்தியர் சொல்லணும், நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை பார்த்து கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி புறப்பட்டு போவோம். நம்ம யுத்தத்துக்கு போய் நின்னா நம்ம எப்படி அடையாளம் கேட்டிருப்போம் தெரியுமா? அவன் போய் 2 பேர் நின்னா லட்சக்கணக்கான பேர் என்ன சொல்லுவான்? ஏடே நாங்க எத்தனை பேர் நின்றுகிட்டு இருக்கோம், நீ 2 பேர் வந்து நிக்கிறீங்களா, வாங்கடா நீங்க, நாங்க யாருன்னு நம்ம அப்படி அடையாளம் கேட்டிருக்க மாட்டோம். கிதியோன் கேட்ட மாதிரி கேட்டிருப்போம், ஆண்டவரே எல்லா இடத்துலையும் பனி பொழிய வேண்டும், இந்த என் ஹேண்ட்பேக்ல மட்டும் என்ன பெய்யக்கூடாது. வித்தியாசமா கேட்போம் நம்மெல்லாம் அடையாளத்தை. ஏன்னா கிதியோனுக்கு போக மனசு இல்லை, அதனால வேற மாதிரி கேட்கிறார். ஆண்டவர் அழைச்சிடுவார், நீ வா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இன்னும் 4 முறை என்ன பேசுங்க, என் கூட என்ன பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ல, உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்லும், ஆண்டவரே இன்னும் ஒரு 50 முறை என்ன பண்ணுங்க என் கூட. அது யார் அப்படி கேட்பான்னு சொன்னா, நம்பிக்கை இல்லாத ஆள். பக்கத்துல பார்த்து சொல்லு, நம்பிக்கை இல்லாத ஆள். அப்பா மேல விசுவாசம் சுட்டு போட்டாலும் வராத ஆள், அவங்க தான் அப்படி கேட்பாங்க. ஆனா யோனத்தான் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. சத்தமாமன்னு சொல்லுங்க. போறேன்னா நான் திரும்பி போனமா வரமாட்டேன், மகனை இன்னைக்கு வேற வழியா தான் இன்னைக்கு நடக்க போகுது. சத்தமாமன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார். நம்ம அடையாளம் எப்படி தெரியுமா கேட்போம்? நம்ம வீட்டு 6 பேஜ்ல இருக்கிற கேலண்டர் தூக்கிப்போம், இதுல ஒரு வசனத்தை கொண்டு என்னோட பேசுங்க ஷபாலபா ரபாலபா அப்படின்னும். அதுல எப்படி வசனம் இருக்கும்? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ அதுல அடையாளத்தை கேட்காத. ஏன் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு அதுக்கப்புறம் கேள, இந்த வசனத்திலிருந்து என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேள. அதுல கேட்க மாட்டோம். நம்ம சாதகமாவே கேட்டு பழகிட்டோம். அடையாளத்தை எப்படி கேட்டு பழகிட்டோம்? நமக்கு சாதகமாவே பிரசங்கம் கேட்டு பழகிட்டோம். கேட்கல. நம்ம சாதகமாவே பிரசங்கம் கேட்டு பழகிட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு நல்ல பிரசங்கம் எது, நான் சொன்ன மாதிரி விருந்து எது, மருந்து எது, இழுக்கிற கயிறு எது, சாட்டை எதுன்னு நமக்குலாம் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் நமக்கு நல்ல யூடியூப் வசதிகள் வந்துருச்சு. 1G 2G 3G 4G, இனி அடுத்தது 5G வந்து அப்புறம் நம்ம முடிஞ்சு போயிடும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இவ்வளவு தூரம் வந்துருச்சு. நமக்கு தேவை என்ன தெரிஞ்சது? டக் 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 பிளஸிங் மெசேஜ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆசீர்வாதமான மெசேஜ் வந்துடும். உடனே பார்ப்போம், இவர் ஒரு மாதிரி பேசுவார், இவரு நல்லா பேசுவார், இது ஓகே. நைட் 9 மணிக்கு போடியா ஜாக்கப் கோசி டிவியில் வருவார், அருமையா இருக்கும் பிரசங்கம். அவர் எப்படிதான் பேசுவாரு? அப்படியே உனக்கு சூப்பர். நான் ரொம்ப பார்ப்பேன், அதனால தான் ஹேன்றேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா உன் கண்ணு எதுலயே இருந்துடக்கூடாது. ஹே ஹே ஹே. ஹலோ, கேக்குதா? இன்னும் தட்டுறது. நம்ம ஆட்களுக்கு கடினமான மெசேஜ் கேட்கல. இங்க இருக்கிறவங்களாம் நல்ல கடினமான மெசேஜ் கேட்பா. அதான் ரொம்ப வெரைப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப கிதியோன் தனக்கு சாதகமாய் தேர்ந்தெடுக்கல, அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஒன்னு பார்த்துருவோம் அப்படின்னு போகிறார். அப்படி போகும்பொழுது அங்க என்ன நடைபெறுகிறது? அதே போல பெலிஸ்தியர்கள் பார்க்கிறார்கள், பார்த்துட்டு சொல்றாங்க, எபிரேயர்கள் வந்து விட்டார்கள், நாம் யார் என்று சொல்லி அவர்களுக்கு நான் இனி பாடம் கத்து தருகிறேன். யோனத்தான் நினைச்சா, இன்னைக்கு உண்மையா நீ சொன்ன மாதிரி பாடம் தாண்டா கத்து தர போறாரு. கர்த்தர் இந்த கூட்டத்தில் வெளிப்பட போறாரா, இந்த தனிமையில வெளிப்பட போகிறாரா? நீ சவால் விட்டு சொல்லணும். அந்தஸ்திலையோ சொத்துலையோ சொந்த காரத்திலையோ மனுஷ பலனிலையோ இல்லப்பா, என் ஆண்டவர் என்னுடைய முழங்காலில, என் அந்தரங்க வீட்டுக்குள்ள, என் தனிமைக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். யோனத்தானுக்குள்ள ஒரு இருதயம் முன்னேறி போய்கிட்டே இருந்தார். யோனத்தான் சொல்றாரு, வார்த்தை வந்துருச்சு,
ஆப்போசிட்ல இருக்கிறவன் சொல்றான், வாங்க உனக்கு நான் பாடம் கத்து தரேன். உடனே யோனத்தான் காகித தாரிக்கிட்ட சொல்றாரு, நான் முன்னேறி ஏறி போவோம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். முன்னேறி போய்கிட்டே இருப்போம். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி சொல்லு, விசுவாசத்துல நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆமென். நீ ரொம்பலாம் பேச போற, இதோட முடிக்க தான் போறேன், அவ்வளவுதான். நீ எதுல முன்னேறி போகணும்னா உன் விசுவாசத்துல நீ முன்னேறி போப்பா. நம்ம அமராவதி சிஸ்டர் கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்க எந்த சர்ச் விசுவாசி சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ இத சொல்லவா அங்க சொல்லவா, இதுக்கு தங்க சொல்லிட்டா இவரு தப்பா நினைச்சுப்பாரு. அப்பா பரலோக விசுவாசி அவங்க, அவ்வளவுதான். எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால அப்பா நமக்கு பேரை கொடுத்துருக்காரு, பரலோக சாட்சி சபை. சத்தமா சொல்லு. எந்த விசுவாசிக்கு நம்ம பட்டா போடவே இல்லை. ஆமென். உனக்கு நான் பட்டா போடல, இவர் ஏன் பாஸ்டர் நீயும் பட்டா போட முடியாது. நான் ஒரு நாள் இங்க இருப்பேன், சாயங்காலம் நாகர்கோயில இருப்பேன், நாளைக்கு எங்க இருப்பேன். நல்லா இருக்குல்ல? சொல்ல மாட்டியே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேரே விசுவாசி. நம்ம பேர் என்ன பேரு? ஆனா விசுவாசம் இருக்குதா? எதனால விசுவாசின் பேர் வைக்கிறோம்? இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், அதனால் விசுவாசி. அப்ப அதோடு நின்ற வேண்டியதானா? தேவ பிள்ளைங்க விசுவாசம் என்னென்னமோ செஞ்சாங்களே, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? நாங்கள் காலையில் எழும்புகிறோம், இயேசுவின் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நைட்டு படுக்கிறோம், இயேசுவின் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். சபைக்கு வருகிறோம். இதைத்தான பரிசேயக்காரன் செஞ்சான். ஆமென். இதைத்தான வேத பாரகர்கள் செஞ்சாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதாது, அந்த விசுவாசம் உனக்குள்ள எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது. இவர் விசுவாசத்துல முன்னேறி போய்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள அந்த விசுவாசம் முன்னேறுதா? அந்த விசுவாசம் உனக்குள்ள வளருதா? இன்னைக்கு உனக்குள்ள நீயே கேள்வி கேட்டுக்க பாரு. உனக்குள்ள விசுவாசம் அப்படியே இருக்குதா இல்ல வளருதாப்பா? வளருதுன்னு சொன்னா தெரியும். ஆமென். ஒரு மரம் வளருதுன்னா தெரியும், ஒரு சபை வளருதுன்னா தெரியும். எப்படி தெரியும்? ஒரு சபை வளருதுன்னா எப்படி தெரியும்? கட்டடம் தானா மேல போய்கிட்டே இருக்குமா? சபை வளருதுன்னா எப்படி தெரியும்? ஆத்துமாக்கள் பெருகும் போது தெரியும், சபை வளருது. விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்தா நமக்கு தெரியும். ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ புறப்பட்டு வா, உன்னை பெரிய ஜாதியா நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். விசுவாசம் அவருக்குள் இருந்ததுனால அவங்க ஊர்ல எல்லாம் சொன்னார், எப்பா நான் போறேன். எங்க போறேன் தெரியல. ஆபிரகாம் சொல்லாம நைட்டோட நைட்டாவா கிளம்பி வந்திருப்பாரு. ஆமென். நைட்டோட நைட்டாவா கிளம்பி ஓடி வந்திருப்பாரு இல்ல. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அப்ப எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எங்க போற? ஓகே நீ போற. இத்தனை வருஷமா நீ 75 வருஷமா நம்ம ஊர்ல வாழ்ந்து எடுத்துக்கிட்டு, உங்க அப்பா இத்தனை வருஷமா இங்க இருந்தாரு, நம்ம முற்பிதாக்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க, நீ என்னமோ திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு நான் போறேன்ற. சரி ஓகே போடான்னு விட்டுட்டோம். எங்கடா போறேன்னா அப்பதுக்கு என்ன சொல்ற? காரி துப்பி இருக்க மாட்டாங்க. எந்த நம்பிக்கையிலடா போற? யெகோவா தேவன் என்கிறவர் என்னோட பேசினாரு. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் எங்கடா போறேன்னு கேக்குறாங்க. தெரியலப்பா, ஆண்டவர் என்ன அழைச்சார், நான் என்ன பண்றேன்? புறப்பட்டு போகிறேன், என்ன பெரிய ஜாதியாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் வரும்போது வேலைக்காரன் கூட வந்துட்டான். எல்லாரும் தம்பிமாரெல்லாம் வந்துட்டான். ஒன்றும் வேண்டான்னு சொல்ல முடியல. வாங்கப்பான்னு கூட்டிட்டு வந்துட்டார். வேலைக்காரனுக்குலாம் தெரியும் ஆபிரகாமை பெரிய ஜாதியா மாத்த போறாராமா, குழந்தையெல்லாம் கத்த தர போறாராமா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் தெரில. எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும். வேலைக்காரெல்லாம் வேலை செஞ்சுட்டே பார்த்துருப்பான். ஆடு குட்டி போடும்போது வேலைக்காரன் என்ன பண்ண, ஒவ்வொரு குட்டியை எடுத்து எடுத்து ஆபிரகாம் கிட்ட காட்டுவார். ஐயா ஆடு குட்டி போட்டுட்டு இன்னொரு ஆடு குட்டி போட்டிருக்கோம். ஐயா ஆடு. அதான் சாராளுக்கு பொறுக்க முடியல. ஹலோ, நடந்திருக்காதா? மண்டெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது, நிலம் தாங்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாமுடைய சொத்துக்களை நிலம் தாங்க முடியாத அளவுக்கு பெருக்கம். மத்ததெல்லாம் பெருகுது, ஆனா தான் வீட்டுக்குள்ள பெருக்கம் இல்ல. மத்தவெல்லாம் பெருகிக்கிட்டே இருப்பான், மத்தவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பான், ஆனா பரலோக சாட்சி பெருக்கமே இல்லாம கிடக்கும். ஆண்டவரை நம்புற பிள்ளை வாழ்க்கையில பெருக்கமே இல்லாமல் இருக்கும். நீ கர்த்தர் சொல்லுங்க, அதின் மத்தியில வளருவதுதான் விசுவாசம். ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றது விசுவாசம் இல்லப்பா. சூழ்நிலை மாறின பிறகு வருவது விசுவாசம் அல்ல. உன் விசுவாசத்தை கண்டே சூழ்நிலை மாறும். எத்தனைக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை புரியுது? நம்மலாம் சூழ்நிலை மாறின பிறகு, கார்மேகம் வந்த பிறகு சொல்லுவோம், நல்ல மழை வரப்போகுது. எலியா சொல்லுவாரு, கையளவு மேகம் தான், ஆனா மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாரு. எத்தனை புரியுது? ஆமென். நம்ம சூழ்நிலையை பார்த்து பார்த்தே விசுவாசத்துல வளர்ந்து பெருகிட்டோம். நம்ம சூழ்நிலை நல்லா வரும்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் எப்படி நான் என்ன பண்ணிடுவேன், நல்லா வந்துடுவேன்.
ஓரளவுக்கு எனக்கு இப்போ ஒரு வேலை, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ணிடுவேன், நான் நல்லா வந்துடுவேன். ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, ஒரு முதலீடை போட்டு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆமென், சாராளுடைய கற்பம் செத்து போன பொழுது, தன் சரீரம் அதற்கு ஒத்துழைக்காது என்பதை அறிந்த பொழுதும் ஆபிரகாம் விசுவாசமாயிருந்தான். நாளுக்கு வல்லவராய் மாறிக்கொண்டே இருந்தாரா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ சூழ்நிலையை பார்த்து விசுவாசிக்கிறியா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறியா? ஆமென். யோனத்தான் நினைச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் முன்னாடி இருக்கிறான், வெறும் 2 பேர் வா நம்ம போவோம்னு சொல்ல. அது எந்த நம்பிக்கையில இங்க சொல்லியிருப்பாரு யோனத்தானு? எந்த நம்பிக்கையில சொல்லியிருப்பாரு? அதுதான் விசுவாசம். ஏறி வா நம்ம போவோன்றார் யோனத்தான். முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் விசுவாசத்துல நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆமென்.